எழுத்துப்பிழை இல்லாமல் பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லித்தர சில விளக்கங்கள். பகுதி 3. யாழம்மாவின் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ் உச்சரிப்பிலும் எழுதுவதிலும் ல ழ ள வேறுபாட்டில் அமையும் சொற்களில் மாணவர்களுக்கு பிள்ளைகள் ஏற்பட அதிக வாய்ப்புகள் உள்ளன. சொல்லும்போது ல ழ ள ஆகியவற்றை வேறுபடுத்தி அறிவதற்கேற்ற வகையில் லகரத்தை லகரம் என்றும் அல்லது நுனி லகரம் என்றும், ழகரத்தை சிறப்பு லகரம் என்றும், லகரத்தை பொது லகரம் என்றும் அல்லது குதிரை லகரம் என்றும் குறிப்பிடுவர். இவ்வழக்கு என்பது குறிப்பிட முறைக்கான சொல் வழக்கு என்பதும் இதற்கான இலக்கண விதிகள் ஏதும் கிடையாது என்பதும் இவ்விடம் அறியத்தக்கது. 3 வகை லகர, ழகர, லகரங்களும் தாம் பயின்று வரும் சொற்களில் உணர்த்தும் பொருளிலும் பின்வரும் அமைப்புகளில் காணப்படுகின்றன. அந்த வகையில் சிறப்பு லகரம் ழ, அடுத்து பொது லகரம் அல்லது குதிரை லகரம், இது ழ, அடுத்து நுனி லகரம் அல்லது சிறிய லகரம் ல என்ற அமைப்பில் வழங்க காணலாம். ல, ழ, ள இவ்வெழுத்துக்களை உச்சரிப்பில் எவ்வாறு வேறுபடுத்துவது என்ற குழப்பம் மாணவர்களுக்கு எழுவதுண்டு. இக்குழப்பத்தை போக்க இவ்வெழுத்துக்களை உச்சரிக்கும் முறையை விளக்கும் வரைபடத்தை பயன்படுத்தலாம். அவ்வரைபடத்தை நீங்கள் கீழே காணலாம். நாக்கை மேல்வாய் முன்பற்களுக்குள் நுனியை அழுத்திச் சொல்வது ல. மேலெண்ணத்தின் நடுவில் நாவை வைத்து அழுத்திச் சொல்வது ழ. நாக்கை ஆழமாக உள்நோக்கி மடக்கி சொல்வது ழ. வியாழக்கிழமை காலையில் கிழவி வாழைப்பழத்தோலில் வழுக்கி விழுந்தாள். இந்த சொலவடையை திரும்ப திரும்ப சொல்லி பழகினால் சரியான உச்சரிப்பு வந்துவிடும். அந்த அடிப்படையில் முதலில் பார்க்க போவது ழகரம். தமிழின் சிறப்பான சொற்கள் சிறப்பு ழகரத்தில் அமைந்திருக்கும். அதாவது தமிழ், அமிழ்து, வாழ்த்து, ஊழ், குழல், குழந்தை, மழை இந்த சொற்களை பாருங்கள். யாவும் சிறப்பான சொற்கள், தமக்குள் மிகுந்த பொருள் வளம் கொண்டவை. அதனால் சிறப்புள்ளகர பயன்பாட்டில் தோன்றின. சிறப்புள்ளகரம் இடம்பெறும் சொல் தனி தமிழ் சொல் என்று கண்ணை மூடிக்கொண்டு கூறிவிடலாம். ஒரு சொல்லில் குறில் எழுத்தினை அடுத்து வரும் எழுத்தாக சிறப்புள்ளகர மெய் எழுத்து தோன்றாது. ஐகார வரிசை எழுத்துக்களை அடுத்து தோன்றுவதையும் காண முடிவதில்லை. இச்சொலிப்பு முறையில் ழகரம் மட்டுமே வரும். எடுத்துக்காட்டாக மகிழ்ச்சி, புகழ்ச்சி, இகழ்ச்சி போன்றவற்றை கூறலாம். அடுத்து லகரம். பொதுவான சொற்களில் லகர எழுத்துகளில் வரும் சொற்கள் அடிக்கடி பயன்படுத்தப்படும் தொடர் பயன்பாடுள்ள சொற்கள் அவை. பாடல், மணல், வால், மேல், ஆலை, தொல்லை, முல்லை, மாலை முதலான சொற்களை எளிமையாக சொல்லிச் செல்வதற்கு லகரம் உதவுகின்றது. லகரமையை அடுத்து லகர உயிர்மை மட்டுமே வரும். எடுத்துக்காட்டாக பல்லி, அல்லி, மல்லி, வல்லின முதலான சொற்களை கூறலாம். அடுத்து லகரம். லகரம் மற்றும் ழகரமாகிய இரண்டுக்கும் இடையில் உள்ளது லகரம். இது சிறப்பு லகரம் போன்று ஒலிக்க தேவையில்லை. அதே நேரத்தில் எளிமை லகரத்திலும் ஒலிக்கக்கூடாது. சிறப்புக்கு சிறப்பாகவும் எளிமைக்கு எளிமையாகவும் உள்ள சொற்களில் இவ்வெழுத்துகள் பயிலும். பள்ளி, பாலை, முள், குளம், உள்ளம், பள்ளம், தேள் முதலான இச்சொற்களை அவற்றுக்குரிய பொருள் உணர்த்தும் பொருள்களில் தலை சிறந்தவை என்றும் சொல்ல முடியாது. ஆனால் எளிமையாகவும் கருத முடியாது. லகரமையை அடுத்து லகர உயிர்மை மட்டுமே வரும். எடுத்துக்காட்டாக கள்ளி, வள்ளி, பள்ளிக்கூடம் முதலான சொற்களை கூறலாம். இவ்வாறான பண்புகளுடன் ழ, ல, ள 3 எழுத்துகளும் கொண்ட தமிழ் சொற்களாக பின்வருவன அமைந்து விடுகின்றன. குழல்கள், மழலைகள், வாழை இலைகள், கழல்கள், சூழல்கள், விழல்கள், மலை முளைகள் போன்றவற்றை குறிப்பிடலாம். ஆகவே நாமும் சரியான உச்சரிப்பு மற்றும் பொருள் முறையில் லகரம், ழகரம் மற்றும் ழகரம் ஆகியவற்றை பயன்படுத்துவதோடு எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.
பலரும் இதன் மூலம் பயன்பெற அனைவருக்கும் இதை பகிருவோம்.